வெல்கம். நான் தான் அவங்க ஆர்ஜி. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் எங்கே இருக்கேன்னா, பெரிய குளத்துக்கு போகிற வழியில் ஒரு பெரிய ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே சாப்பிட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து சைனீஸ் ஃபுட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம ஊர் ஸ்டைல் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம ஊர் ஸ்டைலையும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது சொன்னதே ஒரு சைனீஸ் ஆள் தான். நமக்கு அவர் சொல்கிறத கேட்குறப்போ கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவர் தமிழ் பேசுகிறப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு சைனீஸ் ஆள் நம்மளோட தமிழ் பேசுகிறாரு அப்படின்னா ரொம்ப பெருமை தானே. நம்மளோட தமிழ் மட்டும்தான் யாராலையுமே ஈஸியாக கற்றுக்க முடியும். அவ்வளோ பேர் போனது நம்ம தமிழ். சரி, நம்ம தமிழை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஃபுட்டுக்குள்ளே இறங்குவோமா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு வந்து செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த சிக்கன் நூடுல்ஸ் வந்து அப்புறம் சாஸ் கொடுத்தாங்க. சாஸ் கடிக்க முடியாது நம்மளால். தக்காளி பழம் சேஃபில் தான் இருந்துச்சு. அதை பார்க்க கடிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. பட் என்னால் கடிக்க முடியலை அப்படின்ட்டு அந்த சாஸை மட்டும் ஊற்றி அந்த நூடுல்ஸ் ஒரு பெரட்டி என்னால் அது பெரட்ட முடியலனால இன்னொரு ஸ்பூனோட ஹெல்ப்போட நல்லா பெரட்டி வாயில் ஒரு பைட் போனோம். சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையிலே அந்த சாஸோடையும் அந்த நூடுல்ஸோடைய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறமா சிக்கன் பிரியாணி, அதுவும் நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி லெக் பீஸ் பார்க்கவே பெருசாக இருந்துச்சு. சாப்பிட வேறு லெவல்.